நார்த் இந்தியன் டிஷ்லேயே வந்துட்டு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலு பரோட்டா. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. முன்னாடிலாம் இப்படி ஒரு டிஷ் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஒரு டைம் வந்துட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தப்போ ஆலு பரோட்டான்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்ன பின்னாடி நான் யூடியூபெல்லாம் பார்த்தேன். அப்படி தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி யூடியூபெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்க வீடியோஸ் வச்சு தான் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செம்ம சொதப்பல். ஸோ பர்ஃபெக்டாக எப்படி வரணும்னா நார்மல் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது எப்படி வருதோ அப்படி தான் வந்துட்டு மாவு இருக்கணும். நம்ம உள்ளே வைக்கிற அந்த உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 டைம் நான் பண்ணியிருக்கேன். அப்போக்கி வந்துட்டு இப்போ நான் பண்ணுறது பரவாயில்ல. இப்போ வந்துட்டு லைட்டாக தான் வந்து அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியே வருது. பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு டின்னருக்கு வந்துட்டு அதுதான் வந்து பண்ணேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்ல. சும்மா வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தயிர் கூட கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.